உளுந்தை ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அதோட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து எல்லாத்தையும் வருது மாதிரி இங்கே அடுத்த 2 முட்டையும் அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து மாவை நல்லா கலக்கிக்கணும். இடுப்பு வலி, ஆப்ரேஷன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு இடுப்பு வலியெல்லாம் அதிகமாக வரும். அவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அதனால் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, வெறும் உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முட்டை இதோட சேர்த்து அடித்து போட்ட வேண்டியது. சின்ன சின்னமாக ஊற்றி எடுத்து அதுக்கு தேவையான கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதோட இது சோம்பும் மிளகும் போய் இடித்த பொடியை மேலே தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு முட்டை சேர்த்துருக்கிறதுனால சோம்பும் மிளகும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அப்படியே போய் முடிக்கும். இப்போ வெந்ததும் இதே போல் தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதுதான்.